தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக நீடித்து வருவதாக பாரதிய ஜனதா கூறி வருகிறது. ஆனால் கூட்டணி குறித்து முடிவு செய்ய கால அவகாசம் இருப்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. இதனால் தேமுதிக பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்கிறதா இல்லையா என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆளும் அதிமுகவை தவிர மற்ற முக்கிய கட்சிகள் அனைத்தும் கூட்டணிக்கான முயற்சியில் களமிறங்கியுள்ளன. இந்த கட்சிகள் அனைத்தும் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து தேர்தலை சந்திக்கவே அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மக்களவைத் தேர்தலை சந்தித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்ய இன்னும் காலம் இருப்பதாக கூறி வருகிறார். நான் என்ன சொல்றேன், இப்ப யார் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது. டயம் இருக்குல்ல, எதுக்கா நீங்களே சேர்ப்பீங்க, அப்புறம் நீங்களே பிரிச்சு விட்டுருக்கா போராடுவீங்க. நேரம் இருக்கு, நேரம் வரும்போது நான் கூட்டணி பத்தி நிச்சயமா உங்களை எல்லாம் கலந்து நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்கு, செயற்குழு பொதுக்குழு இருக்கு, மாநாடு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. 3 முடிஞ்சாதான் என்னால சொல்ல முடியும். அவை நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல, கலைஞர் கூட என்ன சொன்னாரு, எல்லாருமே என்ன நான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும், சொல்றவங்க சொல்றோம். இந்நிலையில் விஜயகாந்தை கூட்டணியில் சேர்ப்பதற்கு திமுக, காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணி ஆகியவை முயற்சித்து வருகின்றன. பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை என்று விஜயகாந்த் தெரிவித்ததாலேயே அவரை நாடுவதாக மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுகிறார். தேமுதிக தலைவர் அவர்கள் தன்னுடைய பேட்டிகளில் நான் எந்த கூட்டணியும் இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் பலமுறை அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நான் இப்போது எந்த அணியிலும் இல்லை, ஒரு ஆங்கில இதழிலே பேட்டி அளித்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் நல கூட்டணியும் அவரை போய் சந்தித்தோம். மற்ற கட்சியினரும் அவரை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா தலைவர்கள் திரும்ப திரும்ப எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. அதேவேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிகவை பிரிக்க பிற கட்சிகள் முயற்சித்து வருவதாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட்டணியில் நான் இல்லை என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் வரைக்கும் அவங்க எந்த நோக்கத்தோட சொன்னாங்க, எந்த வார்த்தைகள்ல சொன்னாங்க, பத்திரிகைகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு வலுவான ஒரு கூட்டணியை உடைக்க வேண்டும், இந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை தங்களிடம் எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில மற்ற கட்சிகள் இருக்கும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எவ்வளவு வலுவுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் தேர்தல் வியூகத்தை தொடர்ந்தே பிற கட்சிகளும் தேர்தலுக்கான மாற்று யுக்திகளை வகுக்க முடியும் என்ற சூழலையே அவரை சுற்றி நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.